ஹலோ ஹனி, சாம்பல் ஆனாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் மூசு தானே நீ அப்படின்னு கேட்டோன்னே அந்த மூசுன்றவன் உடனே அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டுறான். அங்கே இருந்த பிரின்சஸ் வந்து தேடிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க அவன் பேரை சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. என்ன, அவங்க கத்திட்டு அந்த எலும்பு கூடோட சேர்த்து ஒரு ஜாட்டை வச்சுருப்பாங்களே, அந்த சாட்டை எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு நேம் பிளேட் மாதிரி ஒன்று இருந்திருக்கும், அது இப்போ காணோம். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகம் ஒன்று வருது. அது என்னென்னா, இந்த மூசுங்கிற வந்து அந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பான். அது ஒரு தகடு மாதிரி. அது வந்து நீ அந்த பேட்ச் மாதிரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது யாருமே போகாத இடத்துலேருந்து எடுத்து தகடு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப் போட்டு ஒரு நெக்லஸ் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அதாவது பிரின்சஸ் வந்து அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க நினச்சி பார்க்குறாங்க, பிரின்சஸ். சரியா, இங்கே காலையில் இங்கே விடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நைட் நடந்துச்சு. காலையில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை செக் பண்ணுறதுக்காக வராங்க. அவரை கேட்டால் எனக்கு இதயம்லாம் வலிக்குது, மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இதே மாதிரி சொல்லிவிட்டு, சரி என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, இவரோட பல்செல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து செக் பண்ணாலும் அதே தான் சொல்கிறாரு. அதே மாதிரி பல்ஸ் நல்லா தான் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து சொன்னால் படுக்கையாகவே ஆகிடுறாரு. என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, கண்ணை மூட்டுனா ஒரே கெட்ட கனவாக வருது, நீ என்ன இப்படி பண்ணுற, உனக்கெல்லாம் எம்பாரசிங்காக இல்லையா, நீ ஹீலர்லேருந்து வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, ஆமாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன செஞ்சாலும் உங்கள் நோய் தீர மாட்டேங்குது அப்படின்றாங்க. இதை பற்றி அவங்க ஃப்ரெண்டு அவங்களும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அது ஒரு லவ் சிக்னஸாக இருக்குமோ அப்படின்னு. லவ் சிக்னஸ்னால் யாராவது ஒருத்தங்க இருக்கணும் இல்லையா, அவள் யாரடி லவ் பண்ணுறேன் எனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் மாதிரி இந்த புக்கில் போட்டுருக்கு, அதைத்தான் அவனை நான் படின்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்லை, கண்டதை வளரிட்டு இருக்க பாரு, போய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இவன் என்ன லவ் சிக்னஸ்ன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனதுக்கப்புறம், ஹீரோயினோட ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் அவங்க அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவங்க போய் கடைக்கு போய் கொஞ்சம் மூலிகைகளை வாங்கிட்டு வர சமயத்தில் அரண்மனையில் வேலை செய்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பிரின்சஸ் கிட்ட கூட, அதாவது அந்த குயின் பிரின்ஸ் இருக்காங்க கூட, அவங்க கூட இவ்வளோ நேரம் பேசுனதில் இந்த ஹீரோயின் கூட தான் அவங்க அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஏதோ நடக்குது போல் அவங்க 2 பேருக்கு, ஹீரோக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னாலாம் பேசுகிறத இவங்க கேட்டுறாங்க. இவங்க அதாவது வந்து இந்த ட்ரைப் சம்மந்தப்பட்டவங்க, ஹீலர் ட்ரைபில் சேர்ந்தவங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்கூடாது, கடைசி வரைக்கும் தனியாக தான் இருக்கணும் போல். ஆனால் இவங்க இப்போ லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் எதுக்கு 2 பேரை அனுப்புகிறாங்கன்னா, ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்க விஷம் கொடுத்துட மாட்டேங்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போனான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அப்படி தான், சரிங்களா. அதனால தான் அவள் வந்து இதை பார்க்குறா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் என்ன பண்ணுவான்னு பாரு. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்படி யோசிச்சுட்டே உள்ளே வரும்போது ஆல்ரெடி ஹீரோயின்கில் ஒரு லெட்டர் இருக்குது. அதை படித்து பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க உள்ளே வந்தோன்னா அந்த லெட்டரை மறைச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாண்டி அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்படி போக முடியும், அரசரோட உடம்பு நிலை இன்னும் சரியாகலையே, இப்படி நம்ம போனோன்னா நம்ம ட்ரைபுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு. நீ ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற, ஏதாவது ஒன்று செஞ்சு சீக்கிரமாக சரி பண்ணு, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்றா. சரி அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிட்டு அந்த லெட்டரையும் பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கும்போது நம்மளுடைய பேர்ட் குயினை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன், இதே இன்ஃபர்மேஷன் தான் ஹீரோயின்கிட்ட ஹீரோ அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு, அவங்க ரூமுக்கு அடிக்கடி கூப்பிட்றாருன்ற விஷயந்தான். சரின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யார் அந்த பொண்ணு, நம்ம அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ரெடி ஆகுது. நம்ம பேர்ட் குயின் வந்து ரெடி ஆகுறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அடுத்த நாள்னே வச்சுக்கலாம். அடுத்த நாள் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அரசு வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட அசிஸ்டண்ட் வந்து இன்றைக்கி ஹீரோயின் வரமாட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வரலன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அரசு வேலையை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் சொன்னாங்க ஹீரோயின் உடம்பு இல்லை. ஐயோ கண்டதெல்லாம் சொன்னியடா, இந்த முக்கியமான விஷயத்தை தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து போகிறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டும் ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்னடா அவளுக்கு உடம்பு சரியில்லை உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. உடனே இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து மூலிகைகளாக அரைச்சி கொடுக்குறாங்க. நீ இவனை ஓவராக வந்து உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, அதனால தான் உனக்கு உடம்பு சரியில்லை, நான் சொல்ல கேட்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்புறம் இங்கே ஹீரோயின் மருந்து குடிக்கலான்ட்டு எடுக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு திட்டுறாரு, ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நீங்களாம் அங்கே படிச்சுட்டு வந்தவங்க தான், உங்களால் ஒரு கோல்டு கூட சரி பண்ண முடியாதா, என்ன நீங்கள் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நேராக உள்ளே வராரு. அதுக்குள்ளே இவங்க அவசரமாக எடுத்து மாஸ்க்கை போட்டுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் வந்து பார்த்துட்டு உடம்பு ரொம்ப முடியலையாம்மா, மருந்து சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்குறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவர் ரொம்ப அழகாகவும் இருக்கார், ரொம்ப ஜென்டலாகவும் நடந்துக்கிறாரு, வரப்போகிற குயின் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. பார்த்தா இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த டானிக்கை
சிறப்பு இருக்குல்ல, அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஊதி இப்படி ஊட்டி விடுறதுக்கே வராங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வேணாம் நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக குடிக்கிறாங்க. ஆக்சுவலி சிறப்புனாலே அது கஷாயம் மாதிரி தானே, அது வந்து கசக்கும்ல. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க கிரேப்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. உடனே அவங்க அதையவே பார்க்குறாங்க, இங்கே இருக்க கிரேப்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சிரிக்கிறாங்க, ஹீரோவும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பழைய விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அப்படி தானே இருக்கும். அந்த சீனை நம்மளுக்கு சின்னதாக காட்டினாங்க. அது மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆனால் இந்த கேப்பில் அவங்க 2 பேரும் இப்படி யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத வந்து சடனாக வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துறாரு. எதை வேணாலும் நான் வீட்டுக்கு கொடுப்பேன், ஆனால் ஹீரோயினை மட்டும் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உறுதிமொழி எடுக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே எப்பவும் போல் பேர்ட் குயினோட டீம் வந்து அந்த பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் மூசு வராரு. எல்லோரையும் மயக்கம் போட வச்சுட்டு, நீ இளவரசி நான் அவனுக்கு இமோட்டலோட நினைவுகளை தரப்போகிறேன் அப்படின்னு இது பைத்தியம் நினச்சிட்டு குத்த வராங்க. அதுக்குள்ளே இவர் மயங்கி விழுந்துடுறாரு. அப்படி விழுகும்போது அவர் முகத்தில் ஃபுல்லாக அந்த பூச்சிங்கள், அந்த சில்க் வாமை அந்த அம்மா கையில் இருந்ததில் அதே மாதிரியோட ஸ்ட்ரக்சரில் இங்கே ஒன்று ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அவங்க தான் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்ட்ருக்கு. யாருன்னா ஹீரோட அம்மா குயின், ஹெவன்லி குயின். இவர் இதில் இந்த மூசுங்கிறவர் இதில் இருந்தெல்லாம் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழும்போது, நீ என்னை வந்து பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து குத்த வராங்க. இவர் அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. மூசு மறைஞ்சு போயிடுறதுனால திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் இருந்த வீட்டுக்கு வந்துட்டு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்னேக் இம்மோட்டல் வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. அப்படி இருந்தாலும் சண்டையிலேருந்து தப்பிச்சு அவர் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. யாராக இருப்பான் இவன் இவ்வளோ வேகமாக இருக்கான் அப்படின்ட்டு இவர் யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயினை கட்டுறாங்க, ஏந்திரிச்சிடுறாங்க. இப்போ வந்து மருந்தெல்லாம் சாப்பிட்டனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏந்திரிச்சு பார்த்தா ஹீரோ அங்கேயே தான் இருக்காரு. பார்த்துட்டு நீங்கள் என்ன போல இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நீ தான் பார்த்துக்கிட்டே இருக்க, என் உடம்புல மட்டும் உன்னால் சரி பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், செய்கிறேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இதெல்லாம் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே இப்போ தான் மருந்தோட அவங்களோட ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு நான் தெரியாமல் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு அவங்க பேரை சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட பேர் சொல்லும்போது என்னது அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஏன்னா அந்த கிட்னிக்கு கொடுக்க வேண்டிய மருந்தோட பேர் தான் அவங்க பேர். இவங்க அதைத்தான் நாங்கள் சொல்லியிருந்துருப்பாங்க, இந்த பேரை தான் என்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின் கீழே குமிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்குறாரு, உனக்கு பிடிச்ச லாந்தர் ஃபெஸ்டிவல் வருது போல், உனக்கு பிடிச்ச லாந்தர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஃபீனிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஃபீனிக்ஸ் பறவையோட அதுதான் எனக்கு ஃபீனிக்ஸ் பூவோட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது எல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸ் இருக்காங்களே, அந்த பிரின்சஸ் வந்து படுத்துட்டு இருக்காங்க. மூசுன்ற பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தூக்கத்தில். அது என்ன கனவுல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களும் அந்த மூசுங்கிறவரும் வந்துட்டு நைட்டு அந்த சோல் ரிவர் இருக்குல்ல, அந்த சோல் ரிவர் வழியாக வந்துட்டுருக்காங்க நைட் வேர்ல்டு, அதாவது டீமன் வேர்ல்டில். அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு பெரிய புயல் வந்துடுது. மூசு இறங்கிறாரு. ஹீரோயின் இறங்குறது, அதாவது அந்த பிரின்சஸ் இறங்குறதுக்குள்ளே ஷிப்போடு அங்கே இழுத்துட்டு போயிடுது அந்த போட்டோட. அவர் குதின்னு சொல்கிறாங்க. அவங்க குதிக்கும் போது அவங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு அது இழுக்குது. ஒரு க்ரீன் கலர் சோல் வந்து அதை பார்த்துட்டு மூசு இறங்கி தடுக்கிறாரு. அப்போ அவர் கண்ணு கருப்பாயிருது. ரொம்ப பெரிய பவர் கொடுத்து அந்த பிரச்சனையை அவர் சேவ் பண்ணிடுறாரு. ஒரு பெரிய அலை மாதிரி வருது, பெரிய சுனாமி மாதிரி. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாரு. ஆனால் அதுலேருந்து அவர் காணாம போய்ட்றாராம். அதனால் இப்போ நம்ம பிரின்சஸ் வந்து ஏந்திரிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே முடியல, நீ எங்கே போன மூசு, அவனை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனே ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க, எப்படி நம்ம இவரோட நோயை சரி பண்ணுறது, இப்போ நம்மளுடைய ஹீரோவை காப்பாற்றுறதா இல்லை இந்த சிஎம்காக உதவி செய்கிறதா, இவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு அங்கேருந்து ஒரு கப் டீயோடு வராங்க. கப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த கப்பில் அந்த டீயை ஊற்றி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப் டீயை கொடுக்குறதுக்கு முன்னாடி. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு நான் சரி பண்ணால் வர மாட்டேன்னொன்னே அந்த கப் டீயை கொடுத்துறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க. ஹீரோயினும் வாங்கி அதை குடிச்சிட்டு கூட ஹீரோவை எப்படி காப்பாற்றுறதுன்றதை தான் யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே நம்ம
சிஎம்ஐயும் தான் காட்டுறாங்க. சிஎம் வந்துட்டு கண்டிப்பாக அவனை சொன்னதை செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டார் போல். அந்த லெட்டரை பார்த்தோன்னே நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. அதனால் அவங்க வெளியே வந்து நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் மூசுங்கிறவர் அவங்க மேலே அம்பு விட்டுறாரு. என்ன அம்புனா அவரோட எலும்புலேருந்து செஞ்சாங்களே அந்த அம்பை ஹீரோயின் மேலே விட்டுறாரு. ஆனால் நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்து அதை தடுத்துறாரு. இவங்க 2 பேரும் நீ யாருன்னு கேட்கும்போது அவர் அப்படியே மறைஞ்சு போய்ட்டுறாரு. ஆனால் ஹீரோயின் செம்மையாக பயந்துறாங்க. ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தை செத்தே போயிருப்பேன், நீங்கள் இந்த நாள் தான் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னோடனே செகண்ட் ஹீரோ கேட்குறேன், உனக்கு அவனை தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது, அவன் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னோடனே, அப்படியா சரி நீ எதுவும் பயப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இங்கே வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு சரி இந்த ஸ்கேலை வச்சுக்க, நீ எப்போ உனக்கு தோணுச்சுன்னா எனக்கு கூப்பிடு அப்படிங்கிறாரு. ஃபிஷ்ஷோட ஸ்கேலா? அவனை இல்லைம்மா இது ட்ராகனோட ஸ்கேல் அப்படிங்கிறாரு. அதான் செதில். உடனே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. இவரோட இடம் தான் நம்மளுக்கு தெரியுமே மோட்டல் வேர்டில். அந்த இடத்துக்கு வந்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டினி இல்லாட ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தானே எங்கள் அப்பா அனுப்பிச்சாரு. இன்றைக்கி ஒரு பிரச்சனை வச்சா தெரியுமா, நீங்கள் ஒழுங்காக கவனிக்கவே இல்லை. நான் இங்கே வந்தது நீங்கள் அப்பாட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் கவனிக்காத நான் சொல்லிடுவேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு டீலும் போட்டுக்கிறாங்க. பொழுது விடிஞ்சிருது. அந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்க, நம்ம பேர்ட் குயின் இருக்காங்களே, பேர்ட் குயினும் அவங்க அப்பாவும் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நீங்கள் தான் உலகத்திலே சிறந்த அப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளிப் எடுத்து கொடுக்குறதா காட்டுறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் எவ்வளோ லவ்லி டவுலியாக இருக்காங்கன்றதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு அன்பான விஷயங்களை. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரும் கூட வந்து சிஎம்மும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக ஹீரோ கதவே திறக்கல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறக்கிறாங்க. ஆனால் அப்போவுமே இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அவர் வாயிலேருந்து ரத்தம் வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் உடனே ஹீரோயினை வர சொல்கிறாங்க. ஹீரோயின் வரும்போது ஹீரோயினும் சிஎம்மும் எதிராக சந்திக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.